பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அப்படியே அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஜெல்லி செய்யறதுக்காக ஒரு அகர் அகர் எடுத்திருக்கோம். இதுக்கு பேர் வந்து தமிழ்ல கடல் பாசின்னு சொல்லுவாங்க. செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அகர் அகர் ஊற வைக்கிறதுக்கு வந்து ஜெல்லி செய்ய நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி அகர் அகர் ஊற வைக்க, ஒரு டம்ளர் பால், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். ஏன்னா இதுதான் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வேணா ரோஸ் எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் சர்க்கரை, உப்பு, இதெல்லாம் வச்சு வெண்ணிலா இது ஜெல்லி செஞ்சிடலாமா? சரி வாங்க நம்ம ஜெல்லி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். எங்கப்பா ரெடி ஆயிட்டீங்க? சேலம் போகிறோம். என்னப்பா திடீர்னு சேலம்? மம்மிக்கு பூ வாங்குறதுக்கு போறோம். நீங்களா? மம்மிக்கு பூ வாங்க. ஆமா. டேய் இதெல்லாம் ஓவரா இருக்குடா. நீ வந்து மம்மி பூ வாங்க சேலம் போறீங்களா? நீங்க நிஜமாலுமே பூ வாங்க சேலம் போறீங்களா? நீங்களா ரேட் அதிகமா இருக்குல. சேலத்துலயாச்சும் கொஞ்சமா இருக்கும்ல ரேட். ஏய் இங்கேயும் அங்கேயும் ஒரே ரேட் தானே இருக்கும். இல்ல. சேலத்துல பூ மார்க்கெட். சேலத்துல பூ மார்க்கெட். பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கியா? அங்க ரேட் கம்மியா இருக்குமா? நீ எத்தனை தடவை போயிருக்க? உங்க அப்பாவாச்சும் பரவாயில்ல, பெரிய பையன், அடிக்கடி போயிருப்பாங்க தெரியும். நீ உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் தெரியும். அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன கூட்டிட்டு போய் கட்டிருக்காரு. எங்க பூ எப்பங்க என்ன கூட்டிட்டு போய் இவன் கூட கூட்டிட்டு போயிருக்கீங்க? சின்ன வயசுல கூட்டிட்டு போயிருக்கேன். டேய் இப்போ மட்டும் பெருசாயிட்டியாடா? ஏன்டா டேய் உங்களோட காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாம இந்த அகர் அகரை குட்டி குட்டியா கட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜெல்லி செய்ய குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுமாக்கா? அப்போ தானே சீக்கிரமாக ஊறும். ஓ என்ன இது கவர் ஆட்டமே இருக்கு. ஆமாடா இங்க பாரு, கேரி பேக் மாதிரி இருக்குது. அப்படியே ஓட்டையே தெரிய மாட்டேங்குது. ஈஸி எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து இதெல்லாம் இது பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு, சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு, குட்டி குட்டியாக பாருங்க பண்ணியாச்சு. அடுத்து தண்ணி 2 டம்ளர் ஊற்றணும். ஒரு அரை மணி நேரம் வந்து இது ஊற வைக்கணும் மம்மி ஃபஸ்ட்டு. 2 டம்ளர் தண்ணி. ஒன்று ஓடி வட கண்ணு, நீ 2 சொல்லவே இல்லை. 2 ரோஜா பூ செண்டு. ஏய் சூப்பர் சூப்பர். உனக்கு எப்படி தெரியுது? நாங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்கக்குள்ள தான் இந்த மாதிரிலாம் பாட்டுருக்கோம். பரவாயில்லையே, உங்களுக்கு இந்த பாட்டெலாம் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறட்டும். ஊற வச்சிடலாமா? ஓகே. ஆமாம், இப்போ பச்சை பழவு காற்று சேர்த்துக்கணுமா? காய வைக்கணுமா? காய வைக்கணுமா? அப்போ காய வச்சு ஆற வச்சா தான் நல்லாயிருக்கும். ஆமாம். அப்போ இது காய வச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குண்டானில் ஊற்றிக்கலாம். இது வந்து தண்ணி ஆட் பண்ணாமல். தண்ணி ஆட் பண்ணாமல். பால் காஞ்சிருச்சா? அதெல்லாம் இப்போ நல்லா காஞ்சிருச்சா? இது வந்து ஆற வைக்கணும். அடுத்து ஓகே. நம்ம ஊற வச்ச அகர் அகர் ஊறிடுச்சா? ஊறிடுச்சே. இப்போ வந்து நம்ம பாலில் போட்டுக்கலாம். இதை ஓகே. கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் இதில். ஓகே. பாதி மட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். ஓ. இது நல்லா போட்டு இது கலந்துக்கலாம் உள்ளாரியே. மறுபடியும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கலாமே, அது உள்ளார போடணும். நெக்ஸ்ட்டு இதையா? தண்ணி காஞ்சதுக்கப்புறம். தண்ணி காஞ்சதுக்கப்புறமா? தண்ணி காய காய கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட போதுமா? இல்லை, என்னது சர்க்கரை. சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் நிறையவே போடலாம். அப்போ தான் வந்து ஜெல்லி டேஸ்ட் கிடைக்கும். ஓ, ஜெல்லி டேஸ்ட் கிடைக்குமா? ஒரு நாக்குக்கு டேஸ்ட் கிடைக்குமா? ஜெல்லிக்கும் டேஸ்ட் கிடைக்கும். 2 3 4 இன்னொன்று போடுங்க. 5 இன்னொன்று போடுங்க. 6 7 8. ஏய் எவ்வளோ போடுறது? அப்போதான் நல்லா இருக்கும். மகளே பார்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விடணுமா? கலக்கிட்டேன். நல்லா கலக்கணும் மம்மி. சக்கரை கரை கலக்குவேன் கலக்குவேன், கட்டங்கட்டி கலக்குவேன், சித்தாந்திக்கு கலக்குவேன், பாரு பாரு. பார்க்குறேன். மீ உங்களை கலக்க தான் சொன்னாங்க. ஏய் 2 in 1யா? ஓ ஓகேவா? எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே என்ஜாய் பண்ணி செய்யணும். ஐயோ நம்ம வேலை செய்கிறோமேன்னு செஞ்சோம்னா அந்த வேலை எப்படி இருக்கும்? போரிங்காக இருக்கும். அதே வந்து நம்ம ஜாலியாக வேலை செஞ்சோம்னா அந்த வேலை நடந்ததே தெரியாது. எப்பயுமே அப்படிதான், படிக்கக்குள்ளேயுமே அப்படிதான். நாம் ஐயோ இந்த லீவில் கூட படிப்பு தான் பேசுவீங்களா?
படிக்கிறது தானே முக்கியம். இல்ல லீவ்ல சாப்பிட்றது தான் முக்கியம். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். லீவ் விட்டா சாப்பிடாம இருக்கீங்க, லீவ் விட்டாலும் சாப்பிட்றீங்க, ஸ்கூல் போனாலும் சாப்பிட்றீங்கல்ல. அப்படிலாம் கிடையாது. நீ ஸ்கூல் போனாலும் லீவ் விட்டாலும் சாப்பாடு தான் சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது இல்லை. ஆமா, லீவ் விட்டது விட்டாச்சு. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து நான் 4 கிலோ இழைச்சிட்டேன். நீ பொய் சொல்லாதீங்க, நான் தான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். எப்போ? நானும் அப்பப்ப செஞ்சு கொடுக்குறேன்ல. ஆமாமா, செஞ்சு கொடுக்குறீங்க. நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படிலாம் சொல்லக்கூடாது. கொடுக்கல, நாங்க உங்களுக்கு ஒரு நாளாவது செஞ்சு கொடுக்குறோம்ல. செஞ்சு கொடுத்தாலும் நச்சுன்னு செஞ்சு கொடுக்குறோம்ல. என்ன நச்சுன்னு செஞ்சு கொடுக்குறீங்க? சரி, என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? இப்போ 1 மாசம் லீவ் விட்டாச்சு. நான் வந்து ஜிகிர்தண்டா ஹெல்ப் பண்ணி. என்ன டம்ளர் கழுவி தந்திருப்பியா? இல்லையே, எல்லாத்தையும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். அப்படி லண்டன்ல இருந்துச்சு, இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இது பண்ணிட்டீங்க. லண்டன்ல இருந்தா சரி, இங்க இருந்தாலும் சரி, நாங்க தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தோம். ஐடியாவே எங்களுது. இது கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீதி இருக்கிறத போட்டு கிளறிக்கலாம். நல்லா கரையணும், அப்பதான் நல்லா இதா இருக்கும். நீ சொல்றதுன்னா ஒரே மாதிரி சொல்லாமே. அதென்ன ஃபர்ஸ்ட் கிளறது, அப்புறம் என்ன சொன்னீங்க? இப்போ கிளறது, கலக்கிறது. கலக்கிறது. ஆமாண்டா, ஒரே மாதிரி சொன்னா போர் அடிக்கும்ல. அதனால ஒன்று கிளறது, ஒன்று கலக்கிறது. ஐயா, எல்லாத்துக்கும் நீங்க இந்த போர் தான் பாக்குறீங்க. எஸ் நீட்டா இது கரையணும்டா, அதான விஷயம். நல்லா கரைஞ்சிடணும். இதோ கரையுதா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது கரைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா அடிப்பு ஒரு மாதிரி ஸ்பீடாக வச்சோம்னா தண்ணி படப்பட ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இது இந்த பால்லேயும் கூட இன்னும் கொஞ்சம் கரையணும். சூடாவே இருக்கா? டாய், ஏடா இப்படி இது பண்ணீங்க? அப்பதான் கரையும். சூடா இருந்தா தான் கரையும். சரி, ரெண்டையும் மிங்கிள் பண்ணிடலாமா? இல்ல, அது ஃபர்ஸ்ட் கரையிட்டு நல்லா. சரி, ஓகே. நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும். கரைஞ்சதுக்கு அப்புறம் ஊத்துறது எசன்ஸ் ஊத்திடுங்க. இப்போ ஊத்திடுங்க. இப்பேவா? ஃபர்ஸ்ட் சக்கரை கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு டேஸ்ட்டு நிறைய இருக்கா? இல்லை, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட போட்டால் நல்லா இருக்கும். இந்தாங்க எசன்ஸ். ஏன்னா அதுல என்ன பால் என்ன ஊற்றல, சக்கரை பொல்லில. எசன்ஸ் வெண்ணிலா ஒரு 2 டிராப் 3 டிராப் போதும். அவ்வளோதான் போதுமா? போதும். அதில் ஊற்றிட்டேன். நல்லா கலக்குங்க. அது நல்லா இப்போ கலக்குங்க. இருடா இதை மூடி வைக்கணும்ல. அதுக்கப்புறமா முடிக்கலாம். கலக்கிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் சக்கரை சேர்த்தே போடுறேன். முன்ன 8 போட்டனா, இப்போ 2, மொத்தம் 10 தான் நம்மளுக்கு ராசியான நம்பர். ஏன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் 10 வயிற்ற 10 குத்து அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி 10 பல்ல 10 குத்து. நாங்க என்ன வேணா மாட்டிக்குவோம். பல்லுல குத்துனாலும் வலிக்கும், வயிற்றுல குத்துனாலும் வலிக்கும். வலிக்குதா இல்லையா? இல்லையே, குத்துனாதான் வலிக்கும். எப்பயும் கடி ஜோக்கு சொல்லுவீங்க. நல்ல வேலை எனக்கு ஒண்ணு தப்பிச்சுட்டேன். நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்களே. பாவிகளா. தேவசா ஒரு 2 கடி ஜோக்கு எடுத்து விடு. என்ன சொல்லலாம்? கட்டி ஜோக்கு மட்டும் சொன்னேன். நீ அப்பதான் சொல்லுவே. வாசம் கம்மன்னு அடிக்குதுப்பா. ஏன் கிணத்துக்குள்ள கல்லு போட்டா உள்ள போகுது? கிணத்துக்குள்ள கல்லெல்லாம் போட்டா ஏன் உள்ளார போயிருது? இரு, நான் நாலேஜ்ஃபுல் பர்சன், கரெக்டாக சொல்லிடுவேன். கிணத்துக்குள்ள கல்லை போட்டால் உள்ளே போகுது. இதுதான் கிணறு. கிணத்துக்குள்ள கல்லை போடுறோம், உள்ளுக்குள்ள போகுது. ஏன்? அது நான் உங்ககிட்ட கரையினால கரைஞ்சிருச்சு, கல்லுனா கரையாது. ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது. எப்படா? கரெக்ட். பேசிக்கலி ஐ அம் நாலேஜ்ஃபுல் பர்சன். சரி, ஓகே. சரி, இத சொல். கேளு. காலண்டருக்கு பிடிச்ச பழம் என்ன? காலண்டருக்கு பிடிச்ச பழமா? வெள்ளாம்பழம், மாம்பழம், சாக் ஃப்ரூட். நோ. நான் சொல்லிட்டா? இரு, நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். நீ அந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை இல்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை இல்ல யோசிக்கிற அளவுக்கு. இருடா, நாலேஜ் பர்சன் சொன்னீங்கல்ல. இரு சொல்றேன். என்ன பழமா இருக்கும்? அப்பளமா? கேலண்டருக்கும் அப்பளவுக்கும் என்ன காம்பினேஷன்? அது பேப்பர் மாதிரி இருக்கு, இது பேப்பர் மாதிரி இருக்கு. அதனால இல்லையே, அது பேப்பர் மாதிரி இல்லையே. பேப்பர் என்ன நசுக்கணும் உடையில. கரைஞ்சிருச்சு. நல்லா கரைஞ்சிச்சு. பால் எடுத்து வைக்கட்டுமா? நல்லா கரைஞ்சிச்சாமி. இது நமக்கு வேணுங்கிற ஷேப் பவுல் வேணும்.
சரிடா இப்போ பாலை காய்ச்சணும்ல. ஆமாம். எம்மி அப்படியே மாத்திட்டீங்க. ஏய் இருடா யோசிக்கிறேன். யோசிக்க விட மாட்டேங்கிறீங்க. என்னடா படம்? சரி பாஸ். அக்கா நீங்களே சொல்லிடுங்க. டேட்ஸ். அடடா ஜஸ்ட் மிஸ்ஸியா நான் நினைச்ச அப்பயும். நீங்க இப்ப சொல்றீங்க நானும் நினைச்சேன். டேட்ஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல வருது டேட்ஸ். அப்ப கேலண்டர்ல வராதா? ஓ நீங்களும் ஓவரா தான் பண்றீங்க. சரி ஓகே, இதுக்கான பதில் சொல்றீங்களா? ஒருத்தன் பச்சை கலர் ஷர்ட்டு சிவப்பு கலர் பேண்ட்டு போட்டு போய் ஒரு வீட்டில் கதவு தட்டானாம் ஐயா. பச்சை கலர் பேண்ட் சிவப்பு கலர் பச்சை கலர் ஷர்ட்டு சிவப்பு கலர் பேண்ட்டு. தெரியலையே. நல்லா யோசிங்க. பேசி பேசி தண்ணியே தவச்சிச்சா? டயர்டாயிட்டு எனர்ஜி ஏற்றிட்டே. சரி இப்போ சொல்லுங்க. சொல்லுங்க. எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்குறது? பச்சை கலர் ஷர்ட்டு சிவப்பு கலர் பேண்ட்டு போட்டு போய் ஒரு வீட்டுக்கு கதவு தட்டணும் நம்ம ஐயா. கதவு சாத்தி இருக்கும் திறந்து தட்டி இருப்பான். இல்ல. அது ஏன் அந்த கலர் போட்டு போய் தட்டணுமா? தெரியலையே. ஏன்னா அந்த வீட்டில் காலிங் பில் இல்லையா, அந்த கதவு தட்டினா. பக்கத்துல வந்துட்டனா இல்லையா? பக்கத்துலலாம் நீங்கள் வரலையா? அங்கேயே தான் இருக்கீங்க. சொன்ன இதுக்கு பதிலுக்கு பக்கமா வந்துட்டனா இல்லையா? இல்லையே. நானும் சொல்றேன். நானும் ஒரு போய் போகலாம். ஆளுங்க அவனையும் பாருங்க. சரி விடுங்க, அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கடி ஜோக் வச்சிருச்சு, பத்திரமா வச்சிரு. அடுத்த வீடியோக்கு வேணும்ல. பாரு அப்படியே வந்துச்சா? நல்லா கலந்துச்சா? கலந்துட்டே இருக்குது. ரெண்டுமே நல்லா காஞ்சிருச்சுல. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாலுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கப்பா. பால் பால் என்ன பால்? பால் பால் தமிழ் பால். மீ இதில் ஊற்றுங்க மீ. பாலையடா இன்னும் இதான் இல்லடா. அதோ இல்லை இது அந்த இது ஊற்றுங்க. இந்த தண்ணியில் அது இது வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். நல்லா கலக்கி ஊற்றுங்க. கலக்கு கலக்கு போதும் ஊற்றுங்க. ஊத்தா ஊத்திட்டேன். இப்போ அந்த பால் எந்த பால்? பால் தோ. ஏய் இந்த பாலில் ஊற்றினா என்னடா அர்த்தம்? அப்புறம் எதுக்குள்ள தனித்தனியாக காய்ச்சினீங்க? மீ அப்போதான் மீ கீழே ஒரு கலர் வரும், மேலே ஒரு கலர் வரும். ஏடா இப்போ இது தண்ணியாட்டு இருக்கு, இதில் இந்த பாலை ஊற்றினா இது ரெண்டு தண்ணியாட்டு தான் இருக்கு. எப்படி தனித்தனியாக வரும்? வரும். அவளை வராதற்கு பேசிக்கிறேன். அது ஆறின பிறகு கொஞ்சம் ஆறின பிறகு அதுக்கப்புறம் அதை ஊற்றினா தான் அது இதாக வரும். அப்போ இது ஆற வைக்கணும். பத்தியா உங்களுக்கு தெரியல. இல்லை இது இல்லை, இது ஆற வச்சு இது வேற கப்பில் ஊற்றிக்கலாம், அது வேற கப்பில் ஊற்றிக்கலாம். வேணாம். அப்புறம் ரெண்டு மெல்ட் ஆன பிறகு மெல்ட் ஆகிறேன் இதான பிறகு ஃப்ரீஸ் ஆன பிறகு இது பண்ணிக்கலாம். சரி இன்னொரு கப் எடுங்க. இதே மாதிரி இன்னொரு கப் அப்புறம் வேணும். சக்கரை இதுக்கு சக்கரை போடுமா? இல்லை மீ ரெண்டும் கலந்தாங்க கேட்கும். நான் கரெக்டாக தான் மீ சொல்கிறேன். இது ஊற்றுங்க மீ. அதனால இன்னும் இது என்ன இல்லைடா. அது வாங்கி பாரு. போதும். இன்னும் கரையில சாமி. போதும் மீ, இதுக்கு மேலே கரைக்கூடாது மீ. இந்தா நீங்கள் தான் சாப்பிட போறீங்க. அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்க? நல்லா இருந்தா? நல்லா இருந்தால் நான் சாப்பிட்றேன், நல்லா இல்லைன்னா நீங்களே சாப்பிடுங்க. ஊத்துட்டா? ஊற்றுங்க. பத்தியா கலந்துருச்சு. மீ ஊற்றுங்க மீ. நீங்கள் பாருங்க, மேலே கலர் வந்துச்சா, அடியில் வேறு கலர் போயிடுச்சா? நல்லா வராமல் இருக்கு பேசிக்கிறேன். சரி நல்லா ஊற்றி வச்சாச்சு. இதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ வந்து இல்லை ஆறணும். ஆறின பிறகு தான் ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ கொண்டு வாங்க, ஆற வைக்கலாம். இவ்வளோ சூடான தூக்கணும்னா அவ்வளோதான் கையே. பரவாயில்ல கொண்டு வாங்க. மீ ஒரு துணியை வச்சு கொண்டு வாங்க மீ. பாப்பா இது ஃபுல்லாக இதாக இருக்கு. இரு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இது எப்படி இதாகட்டும். ஸ்பூன் வச்சு லைட்டாக கலக்குங்க. சக்கரை சக்கரை மீ 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 பொறுமையாக கலக்குங்க மீ. வெளியில் ஊற்றிடும். ஜெய் வர்ஷா. மீ ஜெய் வர்ஷா என்ன பண்ணிட்டு இருக்கு ஜெயவர்ஷா? இருக்கீங்க. யூ ப்ராக்டிஸ் வெல். சரி இப்போ கொண்டு வாங்க மம்மி. போதும் மீ, கொண்டு வாங்க மீ வெளியில். ஏய் சுடுது பாப்பா. நீ என்னமோ ஈஸியாக சொல்லிட்டு வெளியே கொண்டு வாங்க. இங்கே பாரு எவ்வளோ சூடாக இருக்கு பாரு. அதை எடுத்து தட்டில் வச்சு கொண்டு வாங்க. எப்படி தூக்குவேன்? இல்லை பெரிய தட்டு எடுத்து. மீ கையில தான் சுத்துறீங்க. ஏய் கொண்டு இரு. இந்த சின்ன கப்பில் கொஞ்சம் ஊற்று. என்ன பண்ணிட்டு இருக்க? தோ ஜெல்லி செய்ய நம்ம ஆற வைக்கணும்ல. இது அப்பதான் ஃப்ரிட்ஜ்லயே ஓ ஃபேன் காத்தோட பூஃபுனா ஆறிடுமாமா. ஆமா எனக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இந்த கை வந்து முடியலடா. சரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைக்கணுமா? அது என்ன தனியாக ஒரு கப்பு? இது வந்து ஃபேமிலிக்கு ஃபேமிலி பேக்கு.
இது வந்து 1 மேன் ஆர்மி 1 மேன் பேக்கு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளு ஸ்ரீராமுக்கு. அப்போ அவன் ஃபேமிலி இல்லையா ஏன் அவன் ஃபேமிலி தான். இதுலேயே அவனுக்கு பங்கு இருக்குது, இதுலேயே அவனுக்கு பங்கு இருக்குது. ஆஹா சரி சரி. அக்கா நம்ம வச்சு ஜெல்லியை வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். டேய் புள்ளிக்கு திறந்து பார்த்துட்டே இருக்காதீங்க. மீ இன்னும் ரெடி ஆகிருக்கும் மம்மி. ஆமாம். எடுக்கலாம். ஏய் வாவ் ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. வாங்க இதை போய் நம்ம ஜெல்லி அப்படியே எடுத்து போடலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. எடுத்து பார்த்துடலாமா? ஜெய் எடு. ஜெய் பார்த்து ஜெய். ஒழுங்கா எடுக்கிறாக்க பயப்படுத்தாதீங்க மீ. பார்க்குறப்பயே எச்சு வருதே. ஏடா ஓ ட்ரிக்ஸு. ஜெய் ட்ரிக்ஸ் பயன்படுத்தி இரு குத்து 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 குத்து. ஏய் செம. நான் தான் கட் பண்ணுவேன். இரா தொட்டு பார்த்துக்கலாம். நல்லா இருக்குதானே? இது என்ன ஷேப்பு ஜெயவரச சொல்லு. நீ 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கில்ல, இது என்ன ஷேப்புன்னு சொல்லு. சொல்லு. ஓவல் ஷேப்பா? தப்பிச்சிட்ட நீ. ஷேப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா? கட் பண்ணிட்டா? ஹாப்பி பர்த்டே டு யூ. செம்மையா இருக்குப்பா. அங்க பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. சாப்பிடு. தேவ சார் சாப்பிடு. ஜெயவர்சா தான் டெஸ்ட் பேபியா? பார்த்து 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 பார்த்து. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? செல்லம்மா நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா? நைஸாக போகுதா? சூப்பரா இருக்கு. பரவாயில்ல. நாம் கூட வந்து ஒரு சூப்பரான ஜெல்லி செஞ்சிட்டோம். என்ன ஒரு கலர் போட்டிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நான் தான் சொன்னேன் கலர் போடலான்னு, நீ தான் வேண்டான்னு சொன்னேன். வெண்ணிலா எசன்ஸ் சொல்லி வெண்ணிலா டேஸ்ட் வந்துச்சு. ஏன் வெண்ணிலானா கலர் போட்டால் ஒத்துக்காதா? வெண்ணிலா ஒயிட் தான் இருக்கும். வெண்ணிலா ஒயிட்டாக தான் இருக்குமா? அப்போ வெண்ணிலான்னு பேர் வச்சுங்க எல்லாம் ஒயிட்டாக இருப்பாங்களா? வச்சு பார்த்தலாமா? என்னடா ஜெல்லி சாப்பிட்டோன்னே ஜெயவர்சா வாயை திறக்க மாட்டேங்குது. ஜெயவர்சா பேசு. ஜெயவர்சா பேச்சில் வருது. அப்போ நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். நம்மளோட சுவையான ஜில் ஜில் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. நான் சொன்னேன்ல. ஏய் ஆமா லேயரா தெரியுது. தெரியுது. இருட தெரியலடா இதுல. இப்படி உடைஞ்சு. ஆனா கீழ ஒரு வெள்ளை கலர்ல இருக்கு. ஆமா ஆமா தெரியுது தெரியுது. ஒயிட்ல இருக்கு. மேல ஒயிட்ல லைட் ஒயிட்ல இருக்கு. மேல இருக்கிறது வந்து வெண்ணிலா எசன்ஸ். இல்ல பாப்பா இது அடியில போயிடுச்சா? இது வந்து பால்லாம் அடியில வந்துருச்சு. அந்த தண்ணியை இது பண்ணது மேல வச்சதெல்லாம் மேல என்ன இருக்கு. சொன்ன உங்ககிட்ட? நீ என்ன சொன்ன? அப்படிதானே சொன்னேன். நீ என்ன சொன்ன? டேய் டேய் இருங்க. அது நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் இது கீழ தான ஊத்தி வச்சோம். அப்புறம் எப்படி மேல வந்துச்சு? நான் கமுத்தி வச்சல. அப்புறம் எப்படி மேல வராம என்ன பண்ணோம்? ஆமா பாப்பா. என்ன வளர்த்திட்டு இருக்கீங்க? என்ன அன்னை மகளின் சண்டை. ஆமா அப்படி ஒரு வீடியோ போட்டேன். அன்னை மகளின் சண்டையா? கூல்படையே அழகா போடுற பீஸ். சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஹாப்பி பிறந்த நாள். ஸ்ரீராம் வேற கிளம்பிட்டான். இல்லைன்னா அவன் நேரம் விட்டுருக்கவே மாட்டான். ஆமா இங்க பாருங்களேன். எடுக்கும்போது அப்படியே சாஃப்டா வருது. சாஃப்ட் வாயில வச்சா எப்படி கரையுதா? அதான் விஷயம். எப்படி வருது? ஜெயவர்சாட்ட கொடு. எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெயவர்சா ஜெல்லியை எப்படி சாப்பிட்றதுன்னு சாப்பிட்டு காமி. ஓகே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபுட் கலர் மாதிரி சேர்த்துக்குங்க. செமையாக இருக்கும். ஒரு பாக்கெட்லேயே 2 கலர் 3 கலர் செஞ்சுக்கலாம். சின்ன சின்ன கப்பை யூஸ் பண்ணிங்கன்னா 2-3 கலர் செய்யலாம். நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சுக்கோங்க. ஆமாம் உங்களை மாதிரி வெள்ளையாக செஞ்சுக்குங்க. நிறைய பேர் கலராக இருக்கிறதாண்ட ரசிப்பாங்க. சரியா? கலர் தேவைன்னா ஒரு 2 கலர் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் டேஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? வெண்ணிலா எசன்ஸ் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா? சரிங்களா? நாம் செஞ்சாவே எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல அப்படியே மறக்காம சொல்லுங்க. ஆமாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டு சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்.